செய்யாத குற்றத்திற்காக 40 ஆண்டுகள் சிறை தண்டனை. அமெரிக்காவில் இந்தியருக்கு நேர்ந்த கொடுமை. நிரபராதி என தெரிந்தும் நாடு கடத்த முயற்சிக்கும் அதிகாரிகள். நடந்தது என்ன? அமெரிக்க அதிபரா ட்ரம்ப் பதவியேற்றதுக்கு அப்புறமா அமெரிக்க குடியேற்ற அதிகாரிகள் அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க. சின்ன சின்ன தவறுகளுக்கு கூட நாடு கடத்துறாங்க. ஆனா இப்போ அதை விட ஒரு படி மேலா போய் 40 ஆண்டுகள் செய்யாத குற்றத்துக்காக சிறையில் இருந்த இந்தியரை நாடு கடத்த முயற்சிக்கிறாங்க. அதாவது இந்தியாவை சேர்ந்தவர் சுப்பிரமணியம் வேதம். இவர் வெறும் 9 மாத குழந்தையா இருந்தப்போ பெற்றோர் அவரை அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அவர் வளர்ந்தது எல்லாமே அமெரிக்காவில் தான். இந்த சூழ்நிலையில தான் 1980 தனது நண்பர் தாமஸ் கின்சர் என்பவரை கொன்னதா சொல்லி அந்நாட்டு போலீசார் சுப்பிரமணியத்தை 1982 கைது பண்ணாங்க. அப்போ கின்சருக்கு வயது 19. அவரு 1980 டிசம்பர்ல காணாம போன நிலையில சுமார் 9 மாதங்களுக்கு அப்புறமா அவரோட உடல் வனப்பகுதியில கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. கின்சரை கடைசியா உயிரோட பார்த்தவர் சுப்பிரமணியம் தான். அதை காரணமா வச்சுதான் போலீசார் அவரை கைது பண்ணியிருக்காங்க. அப்போ நிரந்தர குடியுரிமை பெற்றிருந்த சுப்பிரமணியன் வேதம் சிறையில அடைக்கப்பட்டாரு. போதைப் பொருள் குற்றச்சாட்டுகளும் அவர் மீது இருந்துச்சு. சுப்பிரமணியம் மீது வழக்கு விசாரணை நடைபெற்ற நிலையில அவருதான் குற்றவாளி அப்படின்னு 1983 அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அவருக்கு பரோல் இல்லாத ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டுச்சு. மேலும் போதைப் பொருள் குற்றத்திற்காக அவருக்கு கூடுதலா 5 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைச்சது. சுப்பிரமணியன் தான் குற்றவாளி என்பதற்கு எந்த ஒரு சாட்சிகளுமே அப்போது இல்லை. தெளிவான ஆதாரங்களுமே இல்லை. மேலும் கின்சரை எதுக்காக சுப்பிரமணியம் கொன்னாரு அப்படின்ற நோக்கத்தையும் போலீசார் சமர்ப்பிக்கல. கின்சரோட கடைசியா இருந்தார் அப்படிங்கிறத அடிப்படையா வச்சு மட்டும்தான் சில சூழ்நிலை ஆதாரங்களை மட்டும் அடிப்படையா வச்சு போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே அவரு ஆரம்பத்தில இருந்தே தான் எந்த ஒரு தவறையுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. சுப்பிரமணியம் நிரபராதி அப்படிங்கிறத நிரூபிக்க அவரோட குடும்பத்தினரும் தீவிர முயற்சிகளை எடுத்துட்டு வந்தாங்க. பென்சில்வேனியாவில் உள்ள சிறையில கடந்த 40 ஆண்டுகளா சிறையில் அடைக்கப்பட்ட சுப்பிரமணியம் அங்க இருந்தபடியே கல்வி கற்க ஆரம்பிச்சாரு. சிறையில இருந்தபடியே 3 பட்டங்களையும் பெற்ற அவரு ஆசிரியர் ஆனாரு. மேலும் பல கைதிகளுக்கு வழிகாட்டியா இருந்தாரு. இந்த சூழல்ல தான் அவரோட தந்தை 2009 காலமானாரு. அவரோட தாயார் 2016 காலமானாங்க. இதுக்கப்புறமா தான் கடந்த ஆகஸ்ட் மாதம் சுப்பிரமணியத்திற்கு ஒரு வழியா நியாயம் கிடைச்சது. முதல்ல வழக்கு விசாரணை நடந்தப்போ அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் துப்பாக்கிச்சூடு ஆதாரங்களை மறைச்சிருக்காங்க. அதை சுப்பிரமணியத்தோட வழக்கறிஞர்கள் கண்டுபிடிச்சு மேல்முறையீடு செஞ்சாங்க. அதன் அடிப்படையில பென்சில்வேனியா நீதிமன்றம் அவரோட தண்டனையை ரத்து பண்ணாங்க. 43 ஆண்டுகளா சிறையில் இருந்த சுப்பிரமணியம் கடந்த அக்டோபர் 3ஆம் தேதி சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். 64 வயதான சுப்பிரமணியம் வேதம் இப்போ லூசியானாவில் உள்ள ஒரு மையத்தில் வைக்கப்பட்டிருக்காங்க. அங்கிருந்து அவர் எப்போது வேண்டுமானாலும் நாடு கடத்தப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதாவது போதைப் பொருள் வழக்கில் தண்டிக்கப்பட இருந்த நிலையில அதை காரணமா சொல்லி சுப்பிரமணியத்தை நாடு கடத்த திட்டமிட்டாங்க. கொலை வழக்கில் தண்டனை ரத்து செய்யப்பட்டாலும் போதைப் பொருள் தண்டனை ரத்து செய்யப்படலை அப்படிங்கிறத காரணமா சொன்னாங்க. இதன் காரணமா தான் அவரை கைது செஞ்சு நாடு கடத்தும் முயற்சியில அதிகாரிகள் இறங்கினாங்க. இந்த சூழல்ல தான் அதுக்கு அமெரிக்கா நீதிமன்றங்கள் தடை விதிச்சிருக்கு. கடந்த வாரம் தான் அமெரிக்க குடியேற்ற நீதிமன்றம் இது தொடர்பான உத்தரவை பிறப்பிச்சது. அதே நாள்ல பென்சில்வேனியாவில் உள்ள ஒரு மாவட்ட நீதிமன்றமும் சுப்பிரமணியத்தை நாடு கடத்தும் நடவடிக்கையை நிறுத்தி வச்சிருக்கு.